கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுக்காவில் இருக்கிற கிராமம் சின்னப்பூர் கிராமம். இதில் வந்து கடந்த ஒரு 8 வருஷமாகவே எங்களுக்கு நெல் கொள்முதல் பண்ணுறாங்க அரசாங்கம். இதில் வருஷத்துக்கு 2 தடவை குருவைக்கும் சம்பாவுக்கும் எடுக்கிறோம். குருவை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஒரு 10,000 மூட்டை கிட்ட பிடிச்சிருக்காங்க. கடந்த ஒரு வாரமாகவே நெல் பிடிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணலை, அப்படியே இருக்குது. 1ஆம் தேதியிலேருந்து நெல் விலையேற்றம்னு சொல்லிட்டு வரவே இல்லை. நெல் விலை ஏறிட்டு வந்து இன்னும் நேற்றும் பிடிக்கல, இன்றைக்கும் வரல. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இடம் நெல் இப்போ வந்து ஒரு 10,000 மூட்டை நெல் குவிலாகவே இருக்குது, முளைச்சி இருக்குது நெல். அவங்க அரசாங்கம் வந்து 17% ஈரப்பதம் இருந்தால் தான் எடுப்பான்றாங்க. இவங்க 20% எடுத்தால் தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இதை வந்து மழை காலங்களில் எங்களால் கிண்டவும் முடியல, ரொம்ப ஈரமாக இருக்குதுன்னு சொல்லி மாய்ச்சல் பார்த்து தான் நெல் பிடிப்பான்றாங்க. நாங்கள் அந்தளவுக்கு எங்களால் கிண்டவும் முடியல, இடமும் இல்லை, விஸ்தீர்ணம் கிடையாது. மழை விட்டு விட்டு வருது, வெயில் அடிக்குது, உடனே நெல் முளைப்பு தின்னு வருது, இவ்வளோ இடைஞ்சல் இருக்குது. நாங்கள் வந்து நெல்லை விளைவிச்சு கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். விளைவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் வீணாக்கிறது ரொம்ப ஈஸியாக வீணாக்கிடுறாங்க இவங்க வந்து. அதில் நெல் போகலன்றது குறைய சொல்கிறாங்க. வந்து பிடிச்சிக்க மூட்டையை பூரா மூட்டையும் அடுக்கி வச்சுக்கிட்டு நெல் போகல, அதனால் நாங்கள் பிடிக்கிறதுக்கு அவங்கள ஒரு கஷ்டம்னு சொல்கிறாங்க. வந்து இருக்கிற மூட்டை பாதி மூட்டை போச்சு, பாதி மூட்டை அப்படியே அடிக்கிருக்குது, போக முடியலன்றாங்க. இவ்வளோ இடர்பாட்டுக்கு நடுவில் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறதா என்னன்றது அடுத்த கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்த சம்பாவுக்கு நாங்கள் ரெடி ஆகணும். இந்த நெல் வந்து ஒரு மாதமாக நாங்கள் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். நெல் கொட்டி சீரியல் முறையில் பார்க்குறாங்க, அப்படியே நெல் அறுக்கிறது இருக்குது. நெல் இன்னும் வந்து மூட்டை ஒரு மாதமாக எனக்கு தேங்கி கிடக்குது நெல் பூராவுமே. இது அரசாங்கம் இந்த அளவுக்கு கொள்முதல் பண்ணுறதும் எங்களுக்கு இன்னும் திருப்தியாகவே தெரியல. 5,000 ஒரு 1ஆம் தேதியிலேருந்து விலையேற்றம்னு சொல்லிட்டாங்களாம். கொஞ்சம் அந்த விலையேற்றத்தை உடனே அமலுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்களா. 1ஆம் தேதினு சொல்லி 2 ஆச்சு வந்து பிடிக்கல. ஒரு நாளைக்கு 1000 மூட்டை நெல் கூடுதலாக பிடிச்சாதான் இந்த சென்டரை பொறுத்தவரை எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட 12 கிராமம் இதை சேர்ந்து நெல் கொட்டிருக்காங்க. 12 கிராமத்துக்கு மேலே இருக்குது நெல் கொண்டாந்து கொட்டியிருக்காங்க இங்கே இருக்கிற நெல். ஆனால் இன்னும் போடவே இல்லை, அப்படியே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ரன் ஆகுது, அப்படியே நிற்கிது, பிரேக் ஆகி போயிட்டுருக்கு. வண்டி வரவே இல்லை. உங்கள் பேருக்கு? முருகையன் நான்.